வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டம் தன்னோதந்தி பிரசோத ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவ கேதானங்க. ஓம் ஸ்ரீம் கிரீம் பஞ்சபோத வசிசிய மங்கரங்கு பஞ்சபோத வசிசிய லங்குமங்கு பஞ்சபோத வசிசிய நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவான் நின்ற ராசியினோட பலாபலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் வந்து பார்த்தோம்னா மகரம் கும்பம் 2 வீட்டுக்கு அதிபதி. அவர் உச்ச வீடு வந்து பார்த்தோம்னா துலாம், நீச்ச வீடு மேசம். ஓகேங்களா? மேசத்தில் அவர் நீச்சமாகிறாரு, துலாத்தில் உச்சமாகிறாரு, மகரத்தில் ஆட்சி பலம், கும்பத்தில் ஆட்சி பலம் தர்றாரு. இவர் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும்போது என்ன பலாபலன்கள் தர்றாரு அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பேச போகிறோம். மேச ராசியில் சனீஸ்வர பகவான் நிற்கும் போது அங்கே நீச்சமாகிறார். நீச்சமாகும் போது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை தர்றதில்லை. ஓகேங்களா? மேச ராசிக்கு வந்து இவர் பாதகாதிபதியாக வர்றாரு. ஓகேங்களா? பாதகாதிபதியை வந்து அந்த இடத்துல நிற்கும் போது நற்பலன்கள் குறைவாக தான் கொடுப்பாரு, கெடுதிகள் அதிகமாக தான் நடக்கும். நீச்சம் வேற ஆயிடுறாரு, சனி பலம் இழந்து போயிடுறாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா இவரை நீச்சமானவரை குரு பார்த்தாலோ அல்லது குரு சேர்க்க பெற்றிருந்தாலோ சுபத்துவம் அடைஞ்சு அதன் வரிசையில் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசியில் சனீஸ்வர பகவான் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தையே தருவார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 9-10க்கு அதிபதியாக சனீஸ்வரன் பகவான் வந்து அங்கே நிற்கிறாரு. ரெண்டாவது பார்த்தோம்னா சுக்கரன் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பிரதான நண்பன். அதனால அந்த இடத்துல சனீஸ்வரன் நிற்கும் போது மிகப்பெரிய அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், மிகப்பெரிய ராஜயோகத்தை கூட கொடுத்துருவார். குரு பார்வை பெற்றிருந்தால் இன்னும் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும் அங்கே. அடுத்தது பார்த்தோம்னா மிதுனம். மிதுன ராசி புதனோட வீடு. சனீஸ்வர பகவானுக்கு நட்பு. 8-9 குடையராக வர்றாரு. அப்போ வந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக வர்றாரு, பாக்கி ஸ்தானத்துக்கு அதே அதிபதியாக வர்றாரு. அப்போ பார்த்தோம்னா பிரச்சனையில அதிகமாக கொடுப்பாரு. ஓரளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நன்மைகள் நடக்கும். ஃபஸ்ட்டு 8வது இடம் இல்லையா, அதுக்கடுத்து தான் 9வது ஸ்தானம். அதனால் ஃபஸ்ட்டு பிரச்சனைகள் அதிகமாக நடக்கும், அதுக்கப்புறம் தான் நற்பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அப்படிங்கிற மாதிரி கடன் அதிகமாக ஏற்பட்டுரும், பிரச்சனைகள் ஏற்பட்டுரும், போராட்டம் ஏற்பட்டுரும், சண்டை சச்சரவுகள் மிகுதியாக வரும். இந்த மாதிரி அமைப்பில் தான் சனீஸ்வர பகவான் மிதுனத்தில் நிற்கும் போது பலாபலன்கள் தர்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா கடகம். கடகம் வந்து பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானுக்கு 7-8 குடையவராக வர்றார். 7-8 குடையவராக வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அங்கே வந்து இருக்கும்போது மனைவி வழியில் பிரச்சனைகள் ஏற்படுவார். பிஸ்னஸ் விஷயமா அது மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடும், உடல் உபாதைகள் உடல்பிடிகளை தந்துடுவார். அந்த இடத்துல கடகத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு தான் நற்பலன்கள் இருக்குது. அங்கே அவருடைய பூச நட்சத்திரம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு தான் நற்பலன் நடக்கும். ஒருவேளை அவருடைய பூச நட்சத்திரம் மீறி குரு பார்வை பெற்று நின்றார்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது சிம்மம். சிம்மம் வந்து இவரோட பகை வீடு, சூரியனோட வீடு. ஓகேங்களா? அது வந்து பார்த்தோம்னா 6-7 குடையவராக வர்றாரு. 6-7 குடையவராக வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ருணரோண சத்துஸ்தானம் ஏற்படுது, எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க, பிரச்சனைகள் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாம் ஏற்பட்டுரும் அவரோட திசாபுத்தி காலங்களில். அதனால் பிரச்சனைகள் மிகுதியாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் சனி நிற்கிறப்போ. ஓகேங்களா? அதனால் நம்ம அந்த இடத்துல அதுக்குமான வழிபாடுகள் பூஜைகள் நம்ம செய்ய வேண்டியது வரும். குரு பார்வை பெற்றிருந்தால் அது மாற்றங்கள் ஏற்படும். குரு பார்வை சுபகிரகத்தினோட பார்வை சுபகிரகத்தினோட சேர்க்கை பெற்றிருந்தால் பலாபலன்கள் மாறி நடக்கும். அடுத்தது பார்த்தா கன்னி. கன்னி ராசி வந்து புதனோட இன்னொரு வீடு, புதனோட உச்ச வீடு. ஓகேங்களா? அங்கே வந்து சனீஸ்வரன் நிற்கும் போது 5-6 குடையவராக வர்றாரு. 5-6 குடையவராக வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நற்பலன்கள் தான் மிகுதியாக தரும். ஏன்னா பிரதான நண்பனுங்கிறதுனால நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாம் ஏற்படும், நற்பமதிப்பு ஏற்படும். கூர்முனி ஸ்தானாதிபதியும் 6 குடையவராக வர்றதுனால ஓரளவுக்கு நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா துலா ராசியில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து நிற்கும் போது உச்ச வீடு. அது வந்து சனிக்கு வந்து உச்ச வீடு. 4-5 குடையவராக சனீஸ்வர பகவான் வர்றாரு. அங்கே வந்து மிக உன்னதமான பலாபலங்களை சனீஸ்வர பகவான் தருவார். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? பிஸ்னஸ் மைண்டு நிறையா கொடுப்பாரு. பிஸ்னஸ் மூலமாக நற்பெயர்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள துளாராசியை கொண்டு போவார். துலாத்தில் சனி இருந்தால் உச்சம் பெற்று நின்றால் மிக அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிகத்தில் சனீஸ்வர பகவான் நிற்கும் போது ஓரளவுக்கு தான் நற்பலன்கள் நடக்கும். 3-4 குடையவராக அங்கே வர்றாரு. அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியம் நடக்கும். மேசத்தில் அதிக கெடுபலன்கள் நடக்கும்,
விருச்சிகத்தில் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தோம்னா 2, 3 குடையவராக வர்றாரு. 2, 3 குடையவராக வரும்போது கல்வி ஞானம், தைரியம், வீரியம், சத்ரு ஜெயம் இதையெல்லாம் கூட ஓரளவுக்கு தரும். குருபார்வை பெற்றுனா ஒரு அற்புதமான பலாபலங்களே நடக்கும். தனகாரனாக வர்றாரு, சகோதரகாரனாக வர்றாரு. அதனால நல்ல அற்புதமான பலாபலங்கள் எல்லாம் தனுசு ராசி கொடுக்க வல்லவர். ஓகேங்களா. குரு பார்வை பெற்றிருந்தால் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து மகரம். மகரம் வந்து சனீஸ்வர பகவானோட சொந்த வீடு. இந்த இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருக்கும்போது 2க்கு அதிபதியாக வரதுனா நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. சுபகாரியங்கள் எல்லாம் அதிகமாக நடக்கும். கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை தரும், மேன்மையை தரும், தனத்தை தரும், சம்பாத்தியத்தை தரும், எல்லா முன்னேற்றங்களும் ஏற்படும். மகரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். அடுத்து பார்த்தோம்னா கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தோம்னா சொந்த வீடு 12 குடையவராகவும் போகிறார். அப்போ நன்மையும் செய்வார், கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும். சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும், விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா. ஓரளவுக்கு நற்பலன்கள் நல்ல முறையிலாகவே நடக்கும். குரு பார்வை பெற்றிருந்து அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மீனம். மீனம் வந்து பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானுக்கு 11, 12 குடையவராக வர்றாரு. ஓரளவுக்கு அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். லாபங்கள் மேன்மையாக நடக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானோட உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்குது. அதனால் நற்பலன்கள் ஓரளவுக்கு மேன்மையாகவே நடக்கும். குரு பார்வை பெற்றிருந்த மிக அற்புதமான உன்னதமான பலாபலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு ஜென்ரலான பலாபலன்கள் தான். ஆனால் அந்தந்த லக்ன பிரகாரம் எப்படி இருக்கிறாரு, யாரோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பலாபலன்கள் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க. ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்க்கணும்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மிக துல்லியமான முறையில் சோழி பிரசனம் பார்த்து ஜாதகம் வந்து தெளிவாக சொல்லப்படும். ஓகேங்களா. சோழி பிரசனம், அருடம், எண்கணிதம், நியூமராலஜி, வாஸ்து எல்லாமே சரளம் பார்க்கப்படும். ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரீசன் என்ன எதுன்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. ஓகேங்களா. துல்லியமாக பார்த்து பலன்கள் புறப்படும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.